நான் ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் ட்ரைனிங் பண்றேன். 18 வயசுலயே இந்த செக்ட்லயே நான் தான் டாப் ஜீனியஸ். எல்லாரும் என்னைய வேற லெவல் ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஜேட் நம்ம செக்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவ எப்பவுமே மெடிடேஷன் பண்ண மாட்டா, என்லைட்டன்மெண்ட் தேட மாட்டா. இருந்தாலும் அவளோட கல்டிவேஷன் எப்பவுமே என்னை விட கரெக்டா ஒரு லெவல் மேலேயே இருக்கும். இந்த மேட்ச்லயும் நான் தோத்துட்டேன். ஜேட் என் பக்கத்துல வந்து, பிளேக், இந்த ரவுண்ட் நான் ஜெயிச்சிட்டேன். நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது. ஆனா சில நேரத்துல உழைப்பு மட்டும் பத்தாது. அதுதான் சோகம் அப்படின்னு சொன்னா. நான் கோபத்துல என் கையை இறுக்கமா முறுக்கிக்கிட்டேன். 100 வருஷம். ஏன் ஏன் நான் எப்பவுமே அவளை விட ஒரு லெவல் கீழேயே இருக்கேன்? பிளேக் மறுபடியும் தோத்துட்டா. ரொம்ப கேவலமா இருக்கு. ஜேட் அவனோட மானத்தை காப்பாத்துதான் ட்ரை பண்றா. அவளோட ஸ்வாட் இன்டென்ட் எப்பவுமே அவனை விட ஒரு லெவல் மேல தான் இருக்கு. அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் அவ அப்படி பண்றா. ஆமா, ஜேட்ட பாரு. அவ நாள் பூரா நாய்களோட ரேஸ் போறதும் பூக்களுக்கு தண்ணி ஊத்துறதுமா தான் இருக்கா. அவ எப்பவாச்சும் தனிமையில போய் ட்ரைனிங் பண்ணி பார்த்திருக்கியா? ஆனா பிளேக் அவன் தினமும் ட்ரைனிங் பண்றான். அவ அந்த ட்ரைனிங் ஹால்லயே தான் குடியிருக்கான். குட், எக்ஸலண்ட். ஜேட், நீ ஸ்வாட் இன்டென்ட் லெவல் 7 ரீச் பண்ணிட்ட. உன்னோட ஸ்வாட் ஹார்ட் விழித்து கொண்டது. ஃபியூச்சர்ல நீ கண்டிப்பா சாக்ரெட் ஸ்வாட் செக்டுக்கு பெரிய பெருமையை தேடி தருவ. பிளேக், உன்னோட அர்ப்பணிப்ப இந்த மொத்த செக்டும் பார்த்திருக்கு. ஆனா மனிதர்கள் வேற வேற மாதிரி. உனக்கு வராத ஒன்ன நீ கட்டாயப்படுத்தக்கூடாது. உன்னோட இந்த வெறிய நீ விட்டுவிட கத்துக்கணும். விட்டுருணுமா? நான் ஏன் விடணும்? 100 வருஷம் உயிரை கொடுத்து ட்ரைனிங் பண்ணதுக்கு நீங்க எனக்கு சொல்ற பதில் விட்டுடு என்பதா? ஜேட் வேற லெவல், ஜேட் சூப்பர், ஜேட் மாஸ். பிளேக், இத அப்படியே விட்டுடு. ஜேட் உனக்காக விதியால வைக்கப்பட்ட ஒரு சோதனையா கூட இருக்கலாம். அவளோட டேலண்ட் நம்ம 2 பேராலையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பெருசு. என்னோட மாஸ்டர் கூட என் மேல நம்பிக்கையை விட்டுட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் இன்னும் தீவிரமா ட்ரைனிங் பண்ணி ஸ்வாட் இன்டென்ட் லெவல் 4க்கு முன்னேறினேன். அதே நேரத்துல ஜேட் சும்மா டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒரு பவர் கிடைச்சு. அவளோட ஸ்வாட் இன்டென்ட் அசால்ட்டா லெவல் 5க்கு போயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் பரவுது. நான் லெவல் 6க்கு போனப்போ மறுபடியும் ஜேட் சைட்ல இருந்து ஒரு நியூஸ். அவ லெவல் 7 தொட்டுட்டா. நம்ப முடியாத நியூஸ். ஜேட் சும்மா மேகத்தை பார்த்துட்டு இருந்தா திடீர்னு லெவல் 7 பிடிச்சிட்டா. ஒவ்வொரு தடவையும் அவ என்னை விட கரெக்டாட்டா ஒரு லெவல் மேலேயே இருக்கா. இது நிஜமாவே தற்செயலா நடக்கிற விஷயமா? இல்ல ஏதோ தப்பா இருக்கு. ஒருவேளை நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ ஸ்ட்ராங் ஆகுறாளா? ஜேட், இன்னும் 2 மாசத்துல செக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. நீ நிஜமாவே எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் பார்க்கணும். இதோ ஜேட் வந்துட்டா. பிளேக், 2 மாசமாச்சு. நான் ரொம்ப ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தேன். என்னோட ஸ்வாட் இன்டென்ட் குறைஞ்சிருச்சான்னு கூட எனக்கு தெரியல. நீ என் மேல கொஞ்சம் கருணை காட்டுவன்னு நம்புறேன். நீ ரொம்ப அடக்கமா பேசுற ஜேட். அடுத்தது ஸ்வாட் பீக்ல இருந்து பிளேக். நான் என் உசுரை கொடுத்து ஒரே மூச்சுல ஒரு பிரீத் ரிட்டர்ன் பில்ல முழுங்கினேன். இத நம்பிதான் என் மொத்தமும் இருக்கு. பில்ல முழுங்கின அப்புறம் என் கைய அந்த அசஸ்மெண்ட் கல்லு மேல வச்சேன். வந்த ரிசல்ட்ட பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. லெவல் 2. நான் பார்க்கறது நிஜம்தானா? பிளேக் 2 மாசத்துக்கு முன்னாடி லெவல் 6ல இருந்தா. எப்படி லெவல் 6ல இருந்து அப்படியே லெவல் 2க்கு கீழே வர முடியும்? அவனுக்குள்ள அப்படி என்ன இன்னர் டீமன்ஸ் கூட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான்? ஜெயிட்டும் இதை பார்த்து செம ஷாக் ஆயிட்டா. அவ ரியாக்ஷனை பார்த்துட்டே நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், மீன் வலையில மாட்டிடுச்சு. அடுத்தது ஜெயிட், வாமா, உன்னோட லெவல் 7 ஸ்வாட் இன்டென்ட்ட எல்லாருக்கும் காட்டு. கூட்டத்துல எல்லாரும் கத்துறாங்க, எஸ் எஸ் எஸ். ஆனா அவ தன் கைய அந்த கல்லு மேல வைக்கும்போது அவ நினைச்ச மாதிரி ரிசல்ட் வரல. என்ன நடக்குது? என் பவர் எங்க? பிளேக்கு அடிச்சு தூக்குன அந்த லெவல் 7 ஸ்வாட் இன்டென்ட் எங்க? 3 லெவல் 3 ஸ்வாட் இன்டென்ட். மொத்த கூட்டமும் ஷாக் ஆயிடுச்சு. லெவல் 7ல இருந்து லெவல் 3க்கு கீழே இறங்கிட்டா. இன்னைக்கு என்ன நாள் இது? ஒருத்தன் கிண்டலா கேக்குறான், இந்த 2 ஜீனியஸும் ஒன்னாதான் கீழே இறங்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்களா? ஜேட் ரொம்ப தயங்கிட்டு சொல்றா, எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை.
ஒருவேளை நான் குடிச்ச சில்லுன்னு இருந்த டீயால அப்படி ஆகிருக்கலாம். நான் முன்னாடி போய் சொன்னேன், எலட்ரஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளா எனக்குள்ள இன்னர் டீமன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் என்னோட கல்டிவேஷன் கீழே இறங்கிடுச்சு. ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பழையபடி என் பீக் லெவலுக்கு வருவேன்னு நம்புறேன். ஜேட் என்ன கோபமா தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டா. பயங்கர கோபத்துல அவ கத்துறா, யூஸ்லெஸ், அந்த பிளேக்கு ஒரு சுத்த வேஸ்ட். அவனுக்கு கல்டிவேஷனை குறைக்க யாரு பர்மிஷன் கொடுத்தா? அவ என்கிட்டயாவது கேட்டானா? பிளேயர், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சிஸ்டத்தோட ரூல்ஸ் எப்பவுமே ரொம்ப கிளியர். நீங்க யாரு கூட பவுண்ட் ஆயிருக்கீங்களோ அவங்கள விட கரெக்டா ஒரு லெவல் மேல தான் நீங்க இருப்பீங்க. பிளேக் மேல போனா நீங்களும் மேல போவீங்க. அவன் கீழே விழுந்தா நீங்களும் கீழே விழுவீங்க. ஜேட் கடுப்பாகுறா. அப்போ சாக்ரெட் ஸ்வாட் செக்டரோட பெரிய ஜீனியஸ் இப்போ லெவல் 3ல மாட்டிட்டு இருக்கேன். இது ஒரு ஜோக் இல்லையா? சிஸ்டம் சொல்லுது, நீங்க மறுபடியும் உங்க பீக் லெவலுக்கு போகணும்னா பிளேக்க மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு சுயநலவாதி, ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட். அவ ஏன் என்னையும் சேர்த்து குப்பையில தள்ளணும்? உண்மைய தெரிஞ்சுக்கிட்டதும் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு பெரிய ஜோக்னு எனக்கு புரிஞ்சுது. என் கையை இறுக்கமா மூடிட்டு நான் சொன்னேன், ஓஹோ, அப்போ இதுதான் விஷயமா? அப்போ இதுதான் உண்மை. நான் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்றேனோ அவ்வளோக்கு அவ்வளவு நீ ஸ்ட்ராங் ஆகுறனா, அப்போ நான் இனிமே சுத்தமா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என் கல்டிவேஷன் மொத்தத்தையும் விட்டுட்டு நான் ஒரு உண்மையான வேஸ்டா மாறப் போறேன். ஜேட், உன்கிட்ட என்ன மிச்சம் இருக்குன்னு நான் பார்க்கறேன். 10,000 வருஷத்துல ஒரு தடவை வர பியர்லெஸ் ஜீனியஸ் நீ. என் கல்டிவேஷன் 0 ஆயிடுச்சுன்னா அதனால நான் தனியா ரொம்ப உறுதியா ஸ்வாட்ஸ் அண்ட் பூல் நோக்கி போனேன். மாஸ்டர் குறுக்க வந்து என்னை தடுத்து நிறுத்தினாரு. அங்கேயே நில்லு முட்டாள், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொன்னேன், மாஸ்டர், என்னோட மொத்த கல்டிவேஷனையும் நான் அழிக்க போறேன். மாஸ்டர் சொன்னேன். மாஸ்டர் சொல்றாரு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இது முட்டாள்தனம். உனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஜீனியஸ் ஒரு மேட்ச்ல தோக்கறது சாதாரண விஷயம்தான். அதுக்காக உன்னையே நீ இப்படி அழிச்சுக்கலாமா? மாஸ்டர், எனக்கு 2 கேள்விதான் இருக்கு. என்னோட அதிர்ஷ்டத்தை திருடுறதுக்காகவே ஒருத்தவங்க பொருந்து நான் எவ்ளோ ட்ரைனிங் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா அது நான் எப்படி உடைக்கிறது? என் டேலண்ட் வச்சு ஸ்வாட் பாத்ல நான் சேர்த்து வச்சதெல்லாம் விட்டுட்டு 0ல இருந்து தொடங்கினா மறுபடியும் லெவல் 6க்கு வர எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? உன்னோட பவுண்டேஷனை வச்சு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ட்ரைனிங் பண்ணா லெவல் 6க்கு வர அதிகபட்சம் 50 வருஷம் ஆகும். மினிமம் 20 வருஷம் ஆகும் உன் பீக் லெவலுக்கு வர. 20 வருஷம் 20 வருஷம் கொடுத்தா நான் மறுபடியும் கெத்தா நிக்கலாம். இனிமே நான் இன்னொருத்தவங்களுக்கு படிக்கட்டா இருக்க மாட்டேன். போதும், என் உடைந்த எலும்புகள் மேல ஏறி அவ மேல போறதை விட நான் எல்லாமே அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவ மட்டும் தனியா ஜெயிக்கிறத விட 2 பேரும் தோக்கறது எவ்வளவோ பரவாயில்ல. போ. அப்போ 20 வருஷத்துல நான் ஒரு புது உன்னை பார்க்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், இதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. எந்த தயக்கமும் இல்லாம நான் அந்த செக்ட் மீட்டிங்ல ஸ்வாட்ஸ் அண்ட் பூலுக்குள்ள குதிச்சிட்டேன். கூட்டத்துல எல்லாரும் முணுமுணுக்குறாங்க. 2 ஜீனியஸோட கல்டிவேஷனும் காலி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு. செக்ட் மாஸ்டருக்கு பயங்கர கோபம். மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் நேர்ல வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல. இத பார்த்து ஜேட்டுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்து குளிர் வியர்வை வருது. பிளேக், நீ முதல்ல வா. செக்ட் மாஸ்டர், எல்டர்ஸ், என்னோட கல்டிவேஷன் போயிடுச்சு. நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷன்தான். அதனால என்னைய மறுபடியும் டெஸ்ட் பண்ண தேவையில்ல. முட்டாள்தனமா பேசாத. ஜேட்ட மாட்டி விடுறதுக்காக நீ ஏதோ டார்க் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்க. நான் ஜேட் பக்கத்துல போய் மெதுவா காதுல சொன்னேன். பயப்படல, நான் ஏற்கனவே லெவல் 6க்கு வந்துட்டேன். என் கல்டிவேஷன் அழிச்ச மாதிரி சும்மா நடிச்சேன். நீ எனக்காக இந்த சீக்ரெட்டை காப்பாத்தணும். இத கேட்டதும் ஜேட் என்னைய தள்ளி விட்டுட்டு நக்கலா சிரிச்சா. இந்த சின்ன அசஸ்மெண்ட்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இன்னைக்கு ஒரு உண்மையான ஜீனியஸ் எப்படி இருப்பான்னு நான் எல்லாருக்கும் காட்டுறேன். அவ தன்னோட கைய அந்த கல்லு மேல வச்சா. ஆனா ரிசல்ட் அவ எதிர்பார்த்த மாதிரி இல்ல. மொத்த கூட்டமும் விழுந்து விழுந்து சிரிச்சுது. வெறும் லெவல் 1? இவதான் உண்மையான ஜீனியஸா? இது ரொம்ப காமெடியா இருக்கு. ஜேட், உன்னோட டேலண்ட் நிஜமாவே 10,000 வருஷத்துக்கு ஒரு முறை வருதுதான். ஜேட் திரும்பி என்னை முறைச்சு பார்த்தா. அவன் என்னை ஏமாத்திட்டான்.
அவ சொல்றா. இந்த வேஸ்ட் பாய் மொத்த செக்ட் முன்னாடியும் என்னை முட்டாளாக்கிட்டா. அவ உட்கார்ந்து அழுதுட்டே எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணவோ அங்கிருந்து ஓடி போயிட்டா. செக்ட் மாஸ்டர், நீங்க ஜெயிட்டுக்கு நியாயம் வாங்கி தரணும். பிளேக் ஏதோ கண்டபடி பேசினதால தான் ஜெயிட்டோட டாவ் ஹார்ட் குழம்பிடுச்சு. இங்க இருக்க எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாங்க. என் மேல பழி போடுறப்ப வார்த்தையை பார்த்து பேசுங்க. பிளேக், நீ நிஜமாவே உன்னோட மொத்த கல்டிவேஷனையும் அழிச்சிட்டியா? ஆமா செக் மாஸ்டர், நான் அழிச்சிட்டேன். என் டவ் ஹார்ட் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. நான் இம்மார்டல் ஆகிற வழியும் அடப்பட்டுருச்சு. சாக்ரெட் ஸ்வாட் செக்டோட ஃபியூச்சர் இப்போ முழுக்க முழுக்க ஜெயிட் கையில தான் இருக்கு. ப்ளீஸ் செக்ட் மாஸ்டர் அண்ட் எல்டர்ஸ், அவளை நல்லா வளர்த்து விடுங்க. இது கேட்டதும் ஜெயிட்டோட ஹார்ட் பயத்துல வேகமா அடிச்சுக்குது. அட்லீஸ்ட் ஓ நிலைமை உனக்கு தெரிஞ்சிருக்கே. ஜெயிட் கண்டிப்பா 3 மாசத்துல அவளோட பீக் லெவலுக்கு வருவா. செம அசிஸ்ட். என் கல்டிவேஷனை விட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. கடைசியா இன்னொருத்தவங்க லாபத்துக்காக நான் உழைக்க வேண்டியதில்ல. அதே நேரத்துல ஜேட் கோபத்துல ஒரு பவுல தூக்கி போட்டு உடைக்கிறா. பிளேக், உனக்கு எப்படி இவ்ளோ கொடூரமான மனசு வந்துச்சு? நான் நைட் ரொம்ப நிம்மதியா தூங்குனேன். ஜேட் என்னைய தேடி ஓடி வந்து சொல்றா, பிளேக், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பி. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஆட்டம் வாட்டர் ஸ்வாட்டை வச்சுக்கோ. நீ சம்மதிக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எஃபெக்ட் ஆவோம். நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா மேல வந்ததில்ல. நீ மட்டும்தான் மேல வந்த. நான் எப்பவுமே தோத்துட்டே தான் இருந்தேன். என் கூடவே சேர்த்து உன்னையும் தோக்க வச்சதே என்னோட பெரிய வெற்றி தான். இந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பிளேக், ரொம்ப ஆட்டம் போடாத. உடனே நீ ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு நான் ஆர்டர் பண்றேன். இல்லனா உன்னை சாக்ரெட் ஸ்வாட் செக்ட்ல இருந்து துரத்திடுவேன். நான் கொஞ்சம் கூட கவலைப்படாம சொன்னேன். தாராளமா பண்ணிக்கோ. நான் தான் ஏற்கனவே யூஸ்லெஸ் ஆயிட்டேனே. இங்க சும்மா இருந்தாலும் ஒண்ணுதான், வேற எங்கேயாவது போய் சும்மா இருந்தாலும் ஒண்ணுதான். இத கேட்டதும் சிங்யுக்கு வேற வழி தெரியாம ஜேட்ட தரையில இருந்து புடிச்சு இழுத்துட்டு போறா. நான் அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினேன். அவ அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல, ஜேட், இந்த வாழ்க்கையில நீ தோத்துட்ட அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இத பார்த்ததும் ஜெயிட்டுக்கு செம கோபம் வருது. என் மாஸ்டர் தான் சும்மா வெட்டி பந்தா விட்டாங்க. அவங்க தான் நான் பின்னாடி வர வழிய அடைச்சிட்டாங்க. அவங்க தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய முட்டாள். அப்புறம் அவ கோபத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை இப்படி பார்த்ததும் சிங்யூ பெருமூச்சு தான் விட முடிஞ்சுது. செக் மாஸ்டர், பிளேக் நம்ம சாக்ரெட் ஸ்வாட் செக்டுக்குள்ள ஒரு கேன்சர் மாதிரி ஆயிட்டான். அவ சொந்த கல்டிவேஷனை அழிச்சிட்டு யூஸ்லெஸ்ஸா போனதே நம்ம செக்டுக்கு பெரிய அவமானம். இப்போ அவ வார்த்தையாலேயே குத்துறான். என் சிஷ்ய ஜெயிட்டோட டாவ் ஹார்ட்டை உடைச்சு அவளை மயக்கம் போட்டு விழ வச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கலனா அப்ப நம்ம செக்ட்லா எங்க இருக்கு? நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், இதோ வந்துருச்சு. மீன் வலையில மாட்டுனது மட்டும் இல்லாம அதையே சமைச்சு சாப்பிட சொல்லுது. சிங்யுவா, உன் சிஷ்யோட டாவ் ஹார்ட் வீக்கா இருக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு சரியான ட்ரைனிங் இல்லாததுதான். என் சிஷ்யன் வெறும் உண்மையை தான் சொன்னான். அது எப்போ இருந்து தப்பான குற்றச்சாட்டாச்சு? உண்மையா? ஒரு ஜீனியஸை ஜட்ஜ் பண்ண இந்த மாதிரி ஒரு வேஸ்டுக்கு என்ன தகுதி இருக்கு? அது பொறாமை, அது பழிவாங்கிற எண்ணம். இத கேட்டதும் மாஸ்டரோட முகம் இருண்டுருச்சு. வேஸ்டா? அவர் அவளோட சண்டை போட தன்னோட எனர்ஜியை ஒன்று சேர்க்கிறாரு. அவளும் பின்வாங்கல. நிலைமை ரொம்ப மோசமாகிற அந்த நேரத்துல செக்ட் மாஸ்டர் சொல்றாரு, போதும் பிளேக், நீ உன்னோட கல்டிவேஷனை விட்டுட்டு உன்னோட வார்த்தையால ஜேட்டையும் சீண்டிட்ட. இது நிஜமாவே செக்டோட அமைதியை கெடுத்துருச்சு. நான் கொடுக்கிற தண்டனை நியாயமானதுதான். உனக்கு 2 மாசம் டைம் இருக்கு. 2 மாசத்துல இயர் எண்ட் செக்ட் டோர்னமெண்ட் வருது. அதுக்குள்ள நீ உன்னோட கல்டிவேஷன்ல கொஞ்சத்தையாவது திரும்ப கொண்டு வந்தா உனக்கு தண்டனை குறைக்கப்படும். ஆனா நீ இன்னும் கல்டிவேஷன் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா பீக் லார்ட் சிங் யுவா கேக்குற மாதிரி உன்னோட பொசிஷனை புடுங்கி உன்னை சாக்ரெட் ஸ்வாட் செக்ட்ல இருந்து துரத்திடுவோம். புரிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல செக் மாஸ்டர். நான் அப்படியே கீழே கிடந்தா என்னைய துரத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நிஜமாவே நான் மட்டுமா கீழே கிடக்குறேன்? ஜெயிட் இப்போ ஸ்வாட் இன்டென்ட் லெவல் 1க்கு வந்துட்டா.
அவளும் ஒரு யூஸ்லெஸ் ஆளுதான் இப்போ. 2 மாசம் கழிச்சு நான் என் லெவலுக்கு வந்துட்டு ஜெயிட் மேல செக்ட் எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கோ அவ மட்டும் அங்கேயே அப்படியே மாட்டிட்டு இருந்தா அப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உண்மைய மறைக்காத. ஜெயிட் கடவுளால் அனுக்கிரகிக்கப்பட்ட டேலண்ட். நான் சொன்னேன், அப்போ நாம ஒரு பெட் கட்டலாமா? 2 மாசத்துல வர டோர்னமெண்ட் தான் டெட்லைன். நான், பிளேக், என் கல்டிவேஷனை கொண்டு வர முடியலனா நீங்க கொடுக்கிற எந்த தண்டனையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் என் கல்டிவேஷனை கொண்டு வந்து ஜெயிட் கொண்டு வரலனா அவளையும் என் கூடவே செக்ரெட் ஸ்வாட் செக்ட்ல இருந்து துரத்திடணும். இந்த பெட்டை அக்செப்ட் பண்ண உங்களுக்கு தில் இருக்கா? ஏன் இல்ல? குட். செக்ட் மாஸ்டரும் எல்லா எல்டர்ஸும் நேர்ல இத பாப்பாங்க. ஒரு உண்மையான ஆம்பளை சொன்ன சொல்ல காப்பாத்துவான். அப்படி சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்புனேன். செக்ட் மாஸ்டர் என் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, உன்னோட இந்த சிஷ்யன் நிஜமாவே உன்னோட பழைய குணத்தை கொஞ்சம் வச்சிருக்கா. நீங்க ரொம்ப புகழுறீங்க செக்ட் மாஸ்டர். அவ ஒரு உண்மையான ஸ்வாட்ஸ்மேன் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ ஆசைப்படுறா. நீ ரொம்ப டேஞ்சரஸான கேம் விளையாடுற. என்கிட்ட உண்மைய சொல்லு. நிஜமாவே இந்த 2 மாசத்துக்கு உன்கிட்ட பிளான் இருக்கா? மாஸ்டர், ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த பெட்டை ஜெயிக்கணும்னு நினைக்கல. நான் ஜெயிட்ட ஜெயிக்கணும்னு ஆசைப்படல. எல்லாமே நியாயமான முறையில தோத்து சாக்ரெட் ஸ்வாட் செக்ட விட்டு துரத்தப்படணும். அதுதான் எனக்கு வேணும். நாங்க 2 பேரும் ஒன்னா துரத்தப்பட்டாதான் நான் அவளுக்காக செட் பண்ணி வச்சிருக்க உண்மையான எண்டிங் கிடைக்கும். இத பத்தி நல்லா யோசிச்சியா? யோசிச்சிட்டேன். குட். இந்த சாக்ரெட் ஸ்வாட் செக்ட் உனக்கு ஒரு கூண்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா நானே நேர்ல அந்த பூட்டை உடைக்கிறேன். இந்தா, செக்டுக்கு வெளியே சிங்யாங் டவுன்ல ஒரு வீடோட பத்திரம். 2 மாசம் கழிச்சு ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சரி, அந்த போயிடு. செக்டுக்குள்ள வர பிரச்சனைகள்ல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். நீ உன் ட்ரைனிங்ல மட்டும் கவனம் செலுத்து. புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதே நேரத்துல ஜேட் கேட்கிறா, பிளேக் நிஜமாவே மறுபடியும் ட்ரைனிங் பண்ண போறானா? கவலைப்படாத ஜேட். அவனுக்கு கிடைக்காத ஒண்ணுதான் இப்போ அவனுக்கு வேணும். நானே போய் அவ ஆசைய தீர்த்து வைக்கிறேன். அவ நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு கிஃப்ட்லாம் தூக்கிட்டு என்னை தேடி வரா. பிளேக் பாரு, இதெல்லாம் செக்ட் வால்ட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ், அப்புறம் பொக்கிஷங்கள். நீ மறுபடியும் ட்ரைனிங் பண்ண சம்மதிச்சா இதெல்லாம் உனக்கு தான். அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதோட வெளிச்சம் என் கண்ணையே கூசுது. அப்புறம் ஜேட்டும் உனக்கு தான். நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண சம்மதிச்சா இனிமே நீ சொல்றத எல்லாம் அவ கேப்பா. நான் நக்கலா சிரிச்சேன். உனக்கே தெரியும், மீனுக்கு கூட சில தூண்டில்ல விஷம் இருக்கும்னு தெரியும். சாப்பிட்டா செத்துருவோம். பிளேக், சும்மா பந்தா பண்ணிட்டு கடைசில கஷ்டப்படாத. பந்தாவா? உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா? ஜேட், இந்த கடைசி 2 மாசத்தை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. ஏன்னா மேகத்துல இருந்து நேரா சகதியில விழுகிறதெல்லாம் லைஃப்ல ஒரு வாட்டி தான் ஃபீல் பண்ண முடியும். 2 மாசம் வேகமா ஓடிடுச்சு. டோர்னமெண்டோட முதல் மேட்ச். ஸ்வாட் பீக்ல இருந்து பிளேக் தண்ட பீக்ல இருந்து கேனை எதிர்த்து நிக்கிறான். நான் முன்னாடி போய் கேஷுவலா ஒரு ஸ்வாட்டை எடுத்தேன். கேன் ஏற்கனவே பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறான். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. பிளேக், எனக்கு ஒரு பாடம் கத்துக்கொடு. அப்படியே நடிச்சிட்டே இரு. இந்த நாடகத்தை நீ எவ்வளோ நாள் ஓட்டுன்னு நான் பாக்குறேன். மேட்ச் ஆரம்பிக்குது. கேன் அவன் ஸ்வாட்டை நேரா என் மேல பாய்ச்சிறான். அந்த கத்தி என் புருவத்துக்கு நடுவுல குத்த வரப்போ நான் சலிப்பா என் கைய தூக்கி, எல்டர்ஸ், நான் தோத்துட்டேன்னு சொல்றேன். கேன் முகத்துல பெரிய ஷாக். சிங் யுவாவும் அதே மாதிரி தான் ஷாக் ஆகுறா. அவ இப்படியே தோத்துட்டானா? எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. பிளேக் அந்த பெட்ல தோத்துட்டான். அடுத்தது ஜே. ஆமா, அது செம கோல்டு. மொத்த பிளானையும் வேர்லிய வெட்டி சாய்க்கிற ஒரு கொடூரமான மூவ் இது. கேன் கத்திய உள்ள வச்சுட்டு கீழே இறங்குறான். சிங் யுவா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நிக்கிறா. அப்புறம் எல்டர் அனௌன்ஸ் பண்றாரு, முதல் மேட்ச் தண்டர் பீக் கேன் ஜெயிச்சிட்டான். எல்டர் உட்கார்ந்துட்டாரு. சீன் அப்படியே ஜேட் பக்கம் போகுது. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறா. நான் அவளுக்கு ஞாபகப்படுத்துறேன், இப்போ ஓன் டர்ன் ப்ராடிஜி. எல்டர் அனௌன்ஸ் பண்றாரு, மேட்ச் சிங் யுவா பீக்ல இருந்து ஜேட் ஸ்வாட் பீக்ல இருந்து மைல்ஸை எதிர்த்து நிக்கிறா. மைல்ஸ் வெறும் ஸ்வாட் இன்டென்ட் லெவல் 2 தான். சிங் யுவா சொல்றா, ஜேட், நீ தோக்கக்கூடாது. கண்டிப்பா தோக்கக்கூடாது. நீ அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறினதும் உனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காட்டு.
ஒரு ஸ்னீக் அட்டாக் பண்ணியாவது நீ ஜெயிச்சா நமக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த வழி கிடைக்கும்ன்ற வார்த்தையை கேட்டதும் ஜெயிட் கண்ல ஒரு ஒளி மின்னுது. வேற எதுவும் பேசாம சிங் யுவா அவளை பிளாட்ஃபார்ம்குள்ள தள்ளி விடுறா. போ, நீ துரத்தப்பட்டு மொத்த கல்டிவேஷன் வேர்ல்டுக்கும் ஒரு காமெடி பீஸ் ஆகணுமா? நான் ஓரமா உட்கார்ந்து அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் பிளாட்ஃபார்ம்ல ஏறுறாங்க. சிங் யுவா சொல்றா, ஜெயிட், இப்போ அட்டாக் பண்ணு. நான் கத்துக் கொடுத்த அந்த ஹார்ட் ஷட்டர் பிங்க டெக்னிக்கை யூஸ் பண்ணு. அவனை கொன்னுடு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா கத்தி பக்கத்துல வந்தாலும் ஜெயிட் நகரவே இல்ல. மைல்ஸ் கத்துறான், ஜெயிட்! ஆனா அவ பின்னாடி போயிட்டே இருக்கா. கூட்டமே சிரிக்குது. லெவல் 2 டிசைபிள் கிட்ட போய் இவ பயந்து பின்னாடி போறா. இவ நிஜமாவே பயப்படுறா. இவள போய் பிராடிஜின்னு சொல்றாங்க. 10,000 வருஷத்துல ஒரு வாட்டி வர பெரிய ஜோக் இது. யூஸ்லெஸ், நீ ஒரு முழு யூஸ்லெஸ். இத கேட்டதும் ஜெயிட் உள்ளுக்குள்ள போராடுறா. கோபமா கத்திட்டு முன்னாடி பாஞ்சு கையில பவர் கொண்டு வரா. இத பார்த்து மைல்ஸ் பயந்துட்டான். அவன் போதும்னு கத்திட்டு தன் ஸ்வாட்ட நேரா ஜெயிட் மேல குத்துறான். அவளோட டான்டியன் அங்கேயே சுக்குநூறா உடையுது. அவ வாயில இருந்து ரத்தம் வருது. அப்படியே பின்னாடி தூக்கி வீசப்படுறா. அவ உடைஞ்சு போயிட்டா. என் டான்டியன் உடைஞ்சிருச்சு. அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. சிங் யுவா கத்துறா, ஜெயிட், உன்னை சும்மா விட மாட்டேன். என் சிஷ்ய மேல கை வச்சதுக்கு உன் உயிரை எடுப்ப. மாஸ்டர் அவ முன்னாடி வந்து ஒரே பஞ்ச்ல அவளை பல மீட்டர் தூக்கி வீசுறாரு. எந்திரிச்சிட்டு அவ கத்துறா, நீ நீ என்னைய அடிக்கிற? உன்ன அடிக்கிறனா? உன் சிஷ்ய கிட்ட பவர் இல்ல, அதுக்காக நீ ஒரு ஜூனியரை கொல்ல பாக்குறியா? நீ நம்ம சாக்ரெட் ஸ்வாட் செக்டுக்கே பெரிய அவமானம் தேடி தந்துட்ட. அந்த அடி செக்டுக்காக கொடுத்தது. செக்ட் மாஸ்டர், பெட் முடிஞ்சிருச்சு. எது சரி எது தப்புன்னு கிளியர் ஆயிடுச்சு. ப்ளீஸ் உங்க தீர்ப்ப சொல்லுங்க. இந்த நாடகம் முடியணும். பெட் அப்படியே தான் இருக்கு. ரிசல்ட்டும் வந்துருச்சு. இன்னையில இருந்து ஜெயிட் அப்புறம் பிளேக் 2 பேரோட டிசைபிள் ஸ்டேட்டஸும் புடுங்கப்படுது. அவங்க 2 பேரும் சாக்ரெட் ஸ்வாட் செக்டை விட்டு துரத்தப்படுறாங்க. பீக் லார்ட் சிங் யுவா கூட இருக்கிறவங்கள மதிக்காம அவளோட ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ண தூண்டுனதுக்காக உன்னோட தண்டனை செக்லூஷன். சிங் யுவா பீக்க விட்டு செக்ட் மாஸ்டர் கூப்பிடுற வரைக்கும் 100 வருஷத்துக்கு நீ வெளியே வரக்கூடாது. நான் தலை வணங்கிட்டு திரும்பி நடக்கிறேன். மாஸ்டர் சொல்றாரு, இந்த சாக்ரெட் ஸ்வாட் செக்டால ஒரு உண்மையான டிராகனை அடைச்சு வைக்க முடியாது. போ, கூண்டு உடைஞ்சிருச்சு. உலகம் உன் முன்னாடி பெருசா இருக்கு. 10 வருஷத்துல உன்னோட கத்தி ஈஸ்டர்ன் வைல்ட்ஸ் முழுக்க ஜொலிக்கிறத நான் பார்க்கணும். மாஸ்டர், உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் மலையடி வாரத்துக்கு வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தேன். திடீர்னு நான் ஒரு லேப்ரடார் நாயை பார்த்தேன். அது பெருசா சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போச்சு. பார்த்தா இந்த பயணம் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது போலயே. சேவ் பாயில அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம். இந்த சுதந்திரம் நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிட் மாதிரி ஒரு அட்டை பூச்சி என்னைய பிடிச்சு கீழே இழுக்காததால இந்த வானமே எனக்கு தான். நான் மறுபடியும் என் ட்ரைனிங்க ஆரம்பிச்சேன். என் பவுண்டேஷன் நிஜமாவே உடையல. அதனால நான் நினைச்சதை விட வேகமா ரெக்கவர் ஆகுறேன். அதிகபட்சம் 1 வருஷத்துல என்னோட ஸ்வாட் இன்டென்ட்டை நான் மறுபடியும் கொண்டு வந்துருவேன். 10 வருஷம். மாஸ்டர் இன்னும் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. அப்போ நான் திரும்பி பார்க்கறேன். அந்த லேப்ரடார் கரெக்டா கோர்ட்யார்ட் கேட் முன்னாடி ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு. நீ இந்த வழியில முழுக்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரியா? உனக்கு டயர்டா இல்லையா? அது பெருசா சிரிச்சிட்டே சொல்லுது, பிளேக், நாம பிசினஸ் பேசலாம். உன்னோட பழைய பிளேயர் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைச்சேன். அதனால நீயும் அவ கூடவே காணாம போயிருப்பான்னு நினைச்சேன். ஜெயிட் எப்பவுமே வெறும் உரைதான். நீதான் நான் தேர்ந்தெடுத்த உண்மையான கத்தி. இப்போ உரை வேஸ்ட் ஆயிடுச்சு. அது உண்மையான கத்தியவே காயப்படுத்த நினைச்சதால அந்த உரைய தூக்கி வீசுறது தான் கரெக்ட். இது ரொம்ப லாஜிக்கானது தான். நான் சொன்னேன், அப்போ இந்த 100 வருஷமும் எனக்கு ஒரு டெஸ்ட் தானா? அது சொல்லுது, நீ அப்படி கூட வச்சுக்கலாம். என்னோட பிளான் பேரு ப்ராஜெக்ட் டீமன் பிளேட். ஜெயிட் தான் நான் தேர்ந்தெடுத்த டீமன் பிளேட் ஸ்டோன். பிளேக், நீதான் ஆரம்பத்துல இருந்தே உண்மையான கத்தி. அவ தோத்துட்டாங்கிறது சோகம்தான். ஆனா கேம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நான் உனக்கு இப்போ 2 சாய்ஸ் தரேன். ஆப்ஷன் 1, நீயும் நானும் பிரிஞ்சு போயிடலாம். ஆப்ஷன் 2, நீ என் புது பிளேயரா மாறலாம்.
நீ இனிமே சும்மா ஒரு டெஸ்டுக்காக உருவாக்கப்பட்ட கத்தியா இருக்க மாட்ட. நீ பிளேட் மாஸ்டரா மாறி உன்னோட ரூல்ஸ் படி கத்திய சுழட்டுவ. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சோசன் ஒன் ஆளுங்களையும் நான் உனக்காக தேடி பிடிப்பேன். ஒவ்வொரு தடவை நீ ஒரு ப்ராடிஜி அழிக்கும் போதும் அவங்களோட அதிர்ஷ்டத்தை நீ திருடிக்கலாம். என் கண்ட்ரோலுக்கு வா, என்ன கண்ட்ரோல் பண்ண. உயிரோட இருக்கிற எல்லா ப்ராடிஜிகளுக்கும் நீ ஒரு பெரிய பயங்கரமான கனவா மாறுவ. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஆர்வம் இருக்கு. உன்னோட ப்ராஜெக்ட் டீமன் பிளேட் கண்ட்ரோலை மீறி போறதுக்கான ரிஸ்க் நிறைய இருக்கு. கேம் மாறிடுச்சுன்றதுக்காக நான் உன்னை நம்புவேன்னு எப்படி நினைக்கிற? நீ எனக்கு ஒரு ப்ராப்பரான கான்ட்ராக்ட் கூட தரமாட்டியே. 100 வருஷம் உனக்காக உழைச்ச அதே முட்டாள்னு என்னை நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய சக்சஸுக்கான வேரியபிள். எல்லா நஷ்டத்தையும் ஈடுகட்டுற அளவுக்கு பெரிய ஆளு நீ. நல்லா சொன்ன. ஆனா நான் யாருக்காகவும் வேரியபிளா இருக்க விரும்பல. நீ கொடுக்கிற இந்த 2 சாய்ஸும் நிஜத்துல பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ரெண்டுத்துலயும் நீ மேல உட்கார்ந்து ரூல்ஸ் எழுதுவ, நான் கீழே ஒரு பகடைக்காயா தான் இருப்பேன். கரெக்டா? அதனால நான் ஆப்ஷன் 1ஐயும் செலக்ட் பண்ண மாட்டேன், ஆப்ஷன் 2ஐயும் செலக்ட் பண்ண மாட்டேன். எவ்ளோ திமிரு! ஒரு சாதாரண மனுஷன் என்னை எதிர்க்கிறியா? நான் சொன்னேன், நீ கோபப்படுற, அப்ப நீ பார்க்கறதுக்கு எமோஷன் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அப்படி இல்ல. கோபப்படுற ஒரு டூல் ஒரு நல்ல டூல் கிடையாது. அது சொல்லுது, சரி, நான் உன்னை என் மாஸ்டரா ஏத்துக்கிறேன். ஆனா நீ அதுக்கு தகுதியானவன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணணும். ஓ, அது நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? இந்த டவுனுக்குள்ளேயே ஒரு ரைசிங் டிராகன் மறைஞ்சிருக்கான். அவன் பேரு வெஸ்லி. பிளாக் ஸ்மித் கடையில வேலை செய்யற பையன். 3 நாளைக்கு முன்னாடி அவன் டைரன்ஸ் டிவைன் பாடியை எழுப்பிட்டான். இன்னும் 3 நாள்ல அதிர்ஷ்டம் எப்பவுமே மாறும், சுழற்சி எப்பவுமே நடக்கும்னு அவன் அறிவிப்பான். அவன் அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடியே நீ அவனை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவன் முதுகெலும்ப உடைச்சு அவன் டாட்டச்சு அவன் டாவ் ஹார்ட்டையும் அழிக்கணும். ஒரு ஏழை பையனை யாரும் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு அவன் சொல்ல நினைக்கிற அந்த வார்த்தை அவன் தொண்டைக்குள்ளேயே அழுகி போகணும். அதை அவன் எப்பவுமே சொல்லவே கூடாது. உனக்கு தில் இருக்கா? நான் சொன்னேன், இன்ட்ரெஸ்டிங். அப்போ கேம் ஸ்டார்ட் ஆகட்டும். நிஜமாவே இந்த உலகத்துல இவ்வளவு சோசன் ஒன்ஸ் சுத்திக்கிட்டு இருக்காங்களா என்ன?